சந்தோஷமாக இருக்கவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக 2016 வருடத்தில் கொண்டு போனார். அங்கே முதலாவது ஜீசஸ் கால்ஸில் இடத்துல செய்தி எடுத்த உடனே அநேக பாஸ்டர்கள் வந்து எல்லாரும் என்னுடைய சபைக்கு வாங்க என்று அழைத்து கொண்டு போனார்கள். நான் போனதே ஒரு மிராக்கிள் தான். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார். தேசத்திலே ஊழியம் செய்கிறோம். எங்கள் சபைக்கு வரவங்க எல்லாமே அற்புதத்தோடு தான் வருவாங்க. சும்மா ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, திடீரென்று சர்ச்சுக்குள்ளே வருவாங்க, அப்படியே சர்ச் மெம்பர் ஆகிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, திடீர்னு எனக்கு எப்படின்னு தெரியலையா, யாரோ உள்ளே போன்னு சொன்ன மாதிரி இருந்தது, உள்ளே வந்தோம், என்கிட்ட இருந்த பிசாசு ஓடிருச்சு, நான் வந்து உங்கள் சபைக்கு வந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி. பார்த்தீங்களா, ஒரு ஸ்தோத்திரம் வந்து ஒரு காளைக்கு சமம், ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டுக்கு சமம், ஒரு ஆட்டு கடாக்கு சமம். ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபை பெருகும் என்று சொல்லப்படும். கிருபை பெருகணும், கிருபை பெருகட்டும் ஐயா, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரத்தம் உம்முடைய ரத்தம் தெளியும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் கர்த்தாவே. விடுதலை கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை கர்த்தாவே, ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரிது ஐயா, உம்முடைய கிருபை பெரிது. ஹோ ரிபா ரபா 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 ஷகதுரா ரபா. அல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரிது ஐயா, உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை, 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 கிருபை ஐயா. அல்லேலூயா. உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஐயா, உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். குமாரனை அண்டிக் கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படுக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. எந்த இடத்திலே வெட்கப்பட்டார்களோ அங்கேயே நீர் தூக்கி நிறுத்துகிற தேவன் ஆண்டவர். கண்ணீரை ஆண்டவரே காண்கிற தேவன் அப்பா. கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிற தேவன் ஆண்டவர். ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பாஸ்டருடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம் அப்பா. நீர் அறிந்திருக்கிறீர், வானத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறப்பா ஆண்டவரே. உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வாஞ்சியை கொடுத்துறே, அதற்கான தேவைகளை கொடுத்திரப்பா. இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, இது உம்முடைய வீடு கர்த்தாவே. நீர் அதை மகிமைப்படுத்துகிறப்பா. தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போனதில்லை, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க, தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டுங்க. என் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்க காலையில்? கை வைத்துங்க பாருங்கள். ஒரு அம்மா தான் வாசித்திருக்காங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? சரிங்களா? ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் என்ன வாசிக்கல? வேதம் வாசிக்கல இல்லையா? சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். எடுத்தவங்க யாருனாலும் வாசிங்க. அப்பொழுது அவர் உவமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார். ஆண்டவர் வந்து ஸ்போக் இன் பேரபிள்ஸ்ன்னு சொல்ல. பேரபிள்ஸ்னால் ஓமானங்களாய் பேசினார். ஆண்டவர் 3 விதமான பாஷைகளில் பேசுவார் இல்லையா? ஒன்று எபிரேய மொழி, இன்னொன்று அராமிக் என்ற மொழி, இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இட் இஸ் இன்
வேற ஒரு பாஷையில் ஆண்டவர் பேசுவார். 3 விதமான பாஷைகள். இல்லை லூக்கா அதில் தான் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறார். இந்த 3 விதமான பாஷைகளில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்போது ஆண்டவர் உவமைகளாக பேசினார். அநேக காரியங்களை உவமைகளாக பேசும்போது அநேகருக்கு அது புரியவில்லை இல்லையா? நிறைய காரியங்களை உவமைகளாக பேசினார். உவமைகளாக பேசும்போது சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்குறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:2. ஆ ஆ ஆ ம் ம் அநேக விசேஷங்களை உவமைகளாக சொன்னார். அதே போதும். அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் ஓமைகளாக பேசும்போது சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்கள்? கிரேக்க பாஷையில் பேசுகிறார் ஆண்டவர். எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிக் என்ற 3 மொழி. அப்போ ஒரு இடத்துல கிரேக்க மொழியில் பேசுகிறாரு, ஒரு இடத்துல அராமிக்கில் பேசுகிறாரு, ஒரு இடத்துல எபிரேய பாஷையில் பேசுகிறாரு. அப்போ ஜனங்க கேட்குறாங்க, ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்கள்? நீங்கள் யாருக்குமே புரியல. அப்போ ஆண்டவர் சீஷர்களுக்கு பதில் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லைன்னு சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறார். என்ன ஓமை என்றால், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு 3 வருஷமாய் கனி தேடுறான். 3 வருஷமாய் கனி தேடும்போது ஒரு கனியும் காணவில்லை. உடனே அந்த திராட்சை தோட்ட எஜமான் அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிற அந்த வேலைக்காரனை பார்த்து கேட்குறார், நான் 3 வருஷமாய் என் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்து 3 வருஷமாய் கனி தேடுகிறேன், ஒரு கனியும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது என்றார். உடனே அந்த தோட்டத்திலே வேலை செய்கிற வேலைக்காரன் என்ன சொன்னார், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்திலும் எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம்னு சொன்னார். இதுதான் எ சிம்பிள் பேரபிள், சின்ன ஒரு ஓமை சொன்னார் இல்லையா? இந்த ஓமையிலே வேதத்தில் பல ரகசியங்கள் இருக்கு. ஒருவன் திராட்சை தோட்டம், இது யூத தேசத்திலே, எருசலேம் தேசத்திலே இதில் அவர்கள் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் ஜூயிஷ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நடுவார்கள். ஆனால் இந்த திராட்சை தோட்டம் என்றால் அந்த திராட்சை தோட்டத்திலே திராட்சை பழங்களை தவிர வேறு மரம் வச்சா அது என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த திராட்சை தோட்டம் என்றால் என்ன? அதில் ஏன் ஆண்டவர் அத்தி மரத்தை நட்டார்? ஏன் அந்த அத்தி மரத்திலே கனி தேடுறார்? அந்த கனி தேடாத போது அதை வெட்டி போடு என்று சொன்னார் இல்லையா? அது ஒரு ரகசியம். அப்போ இந்த திராட்சை தோட்டம் என்றால் என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடைத்து, அவர் என்ன செய்தார்? அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, கனிதரும் நற்குல திராட்சை செடியை நட்டு, அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நினைத்தார். அதுவோ என்ன கொடுத்தது? கசப்பான பழங்களை கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். திராட்சை தோட்டம் ஆண்டவர் என்ன செய்தார்? நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை கற்களை எல்லாம் பொறுக்கினார், வேலி அடைத்தார், ஒரு ஆலயத்தை கட்டினார், ஒரு கோபுரத்தை கட்டி அது நல்ல பழம் தரும் என்று பார்த்தா அது கடைசியில் என்ன கொடுத்துருச்சு? கசப்பான பழங்கள். அப்போ இந்த திராட்சை தோட்டம் கசப்பான பழத்தை கொடுத்ததுனால தான் அதில் கொண்டாந்து என்ன நட்டுட்டார்? அத்தி மரத்தை நட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ இந்த திராட்சை தோட்டம் என்றால் என்ன?
அதே அதிகாரம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சம், இஸ்ரவேலின் வம்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ இந்த திராட்சை தோட்டம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் திராட்சை தோட்டம். இந்த திராட்சை செடியை அவர் எங்கிருந்து கொண்டு வந்தார் என்றால் வாசிப்போம். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 80:8. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு, ஜாதிகளை எல்லாம் துரத்தி அதை நாட்டினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த திராட்சை கொடியை எங்கேருந்து கொண்டு வந்துட்டாரு? இப்போ நம்ம பல ஊருக்கு போகிறோம். இப்போ இங்கே ஆஸ்திரேலியா தேசத்தில் இங்கேருந்து நாங்கள் ஒரு மாஞ்செடியை கொண்டு போனால் அவன் அங்கே ஃபைன் போட்டுருவான். 5 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருவான். ஒரு விதை கொண்டு போனால் 2 லட்சம் ஃபைன் போட்டுருவான். ஆனால் ஆண்டவர் எங்கேருந்து கொண்டு வந்துட்டாராம்? எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளெல்லாம் துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அப்போ இந்த ஜனம் யார்? இந்த திராட்சை தோட்டம் யார்? யார் அது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த திராட்சை தோட்டம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த திராட்சை தோட்டம் ஆண்டவர் என்ன நினைச்சார்? நல்ல கனிகளை தரும் என்று நினைச்சு கொண்டு வந்து நட்டா இது என்ன கொடுத்துருச்சு? கசப்பான பழங்களை கொடுத்துருச்சு. அதனால தான் இயேசு ஓமை சொன்னார். இயேசுவுக்கு காடியை கலந்து யூதர்கள் கொடுத்தார்கள், கசப்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ஓமை சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டான். அப்போ இந்த அத்திமரம் என்ன? யாரை குறிக்கிறது? திராட்சை தோட்டம் யாரை குறிக்கிறது? அப்போ அந்த அத்திமரம் யாரையாவது குறிக்கணும் இல்லையா? அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணும்படி அவருக்கு முன்பாக அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க, சகேயு என்ன பண்ணான் தெரியுமா? சகேயு யார் என்றால் அவன் புறஜாதியான், இஸ்ரவேல் தேசத்தின் அட்டவணையில் இல்லாத ஒரு மனுஷன். இந்த சகேயு என்ன பண்ணான்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க தேடினான், வகை தேடினான். 2வது, போகும் வழியில் முன்னாக ஓடினான். ஓடினவன் என்ன செய்தான்? ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, தேடினான், ஓடினான், 3வது ஏறினான், மரத்து மேலே ஏறினான். இயேசு சமீபத்தில் வந்து வாசிப்போம். அண்ணாந்து பார்த்து அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் என்ன நினைச்சான்? இப்போ சினிமாக்காரங்களாம் வந்தால் ஜனங்க போய் பில்டிங் மேலே மரத்து மேலே ஏறி பார்ப்பாங்கல்ல, இல்லையா? இலங்கையில் அப்படி தான் ஒரு பனைமரத்தில் ஏறி ஒருத்தன் விழுந்துட்டான். யாரோ ஒரு சினிமா நடிகை வந்தான். இன்னைக்கு 2 காலம் உடஞ்சிருக்கிறான். அவள் 1 நிமிஷம் வந்துட்டு போயிட்டான், இல்லையா? தன் காலை இழந்துட்டான். இப்போ இயேசுவை பார்க்க இவன் என்ன செய்தான்? தேடினான். குள்ளன் எட்டி பார்த்தா முடியல. முன்னாக ஓடி ஒரு மரத்தின் மேல் ஏறினான். இயேசு பார்த்தார். அடா, என்னை பார்க்கணும் தானே வந்தேன், நான் உன் வீட்டுக்கே வரேன்றார். அல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கி நீ இயேசுவை பார்க்க வந்தால் இயேசு உன்னோடய வந்துடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய மனசில் ஒரு வாஞ்சை, இயேசு எப்படி இருப்பாரோ, அவர் தொட்டாலே எல்லாம் ஜனங்கள் சுஸ்தமாயிட்டாங்க. 12 வருஷம் பெரும்பாடுலசி தொட்டவுன சுஸ்தமாயிட்டா. ஐயோ, அவரை போய் பார்க்கலான்னு ஓடி வந்தான். பார்க்க முடியல. குதிச்சு பார்த்துருப்பான், முடியல. உடனே முன்னால் ஓடுறான். ஓடி போய் ஒரு மரத்தின் மேலே ஏறினான். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அந்த மரத்தை பார்த்தேன், அத்தி மரத்தை. அதில் மேல் ஏறி அவன் என்ன செய்தான்? இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்த்தான். இயேசு வந்தவரை பார்த்துட்டார். அவருக்கு தெரியும் இவன் வந்திருப்பான். வந்து பார்த்துட்டு, சகேவே இறங்கி வாப்பா, இன்னைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் என்ன செய்தான் பாருங்க? அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு இறங்கினான். பார்த்தீங்களா? இறங்கிட்டான். தேடினான், 2வது ஓடினான், 3வது மேலே ஏறினான், இப்போ இறங்கிட்டான். அல்லேலூயா. இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை பிடிச்சு கொண்டு என்ன செய்தான்? வாசிப்போம்.
அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. பாத்தீங்களா, எல்லாரும் என்ன சொல்றான், இவன் ஒரு பாவிப்பா, இவன் வந்து டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன், இவன் வீட்டுக்கு போறாருன்னு முன்னடப்பாரு எல்லாம் சொன்னாங்க. சகை என்ன செய்தான் வாசிப்போம். சகையு நின்றான். கர்த்தரை நோக்கி சொல்லுமா, சகை என்ன பண்ணிட்டான், மனுஷன் செய்யற 5 வேலையும் செய்துட்டான். தேடினான், ஓடினான், 2வது ஏறினான், 3வது இறங்கினான், அடுத்தது நின்றான். ஹல்லேலூயா. சகை நின்று என்ன சொன்னான், கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினதானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்தேன். ஹல்லேலூயா. அவன் நியாய பிரமாணத்தையும் சொல்லிட்டான், கிறிஸ்துவ பிரமாணத்தையும் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. சொல்லுமா, என்ன சொல்லிட்டான், நியாயப்பிரமாணம் என்ன, அநியாயமாக வாங்கினா நாளத்தின தந்துடுறேன், நான் கொள்ளை அடித்தது உண்மைதான், லஞ்சம் வாங்கினது உண்மைதான், ஆனால் பாதி கொடுத்துட்றேன்ப்பான்ட்டான். அவன் ஏன்னா அவன் ரொம்ப கன்னிங் ஃபெலோ, என்ன பண்ணிட்டான், பாதியை கொடுத்துட்றேன்னு இயேசு ஒத்துக்கிட்டார். சரி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுமா, அவன் 10ல் ஒரு பாங்கும் கேட்கல, பாதியை கொடுக்குறேன்ட்டான். இல்லையா, எவ்வளோ கொடுக்குறேன்ட்டான், ஆனால் நம்மளாம் பாதி கொடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சகையு ஆண்டவர் எங்கே பார்த்தாரு, எங்கே பார்த்தாரு, அத்திமரத்தின் மேலே பார்த்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா, அத்திமரத்தின் மேலே பார்க்குறார். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். தொடர்ந்து வாசிப்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு, நாத்தான்வேலை. அப்பொழுது வாசிப்போம் தொடர்ந்து. அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்துக்கு முன்னே நீ அத்திமரத்திலிருந்து கீழே இருக்கும் பொழுது, அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை பார்த்தேன். ஹல்லேலூயா சொல்லுமா. இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாத்தான்வேலை அத்திமரத்தின் கீழே பார்த்துட்டார். அந்த சகைவை எங்க பார்த்தாரு, அத்திமரத்தின் மேலே பார்த்துட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள், அத்திமரம் யாரு, சகை யாரு, புறஜாதியாராகிய நாம். ஹல்லேலூயா. நம்ம தான் மேலே பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கீழே பார்க்குறாரு. ஒரு கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுப்பா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்களோட உயர்ந்தவர்களா? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஏசப்பா நம்ம மேலே தான் பார்க்குறாரு, கீழே யாரை பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அத்திமரத்தின் கீழே உத்தம இஸ்ரவேல்னு சொல்லி கீழே தான் பார்க்குறார். இப்போ ஆண்டவர் என்ன ஓமை சொன்னார், ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு 3 வருஷமாய் கனி தேடினான். ஹல்லேலூயா. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர், ஏனென்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், முந்தின வசனம் வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நம்மெல்லாம் யாரு, நம்மள பிள்ளைங்களாக்கிட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் பிள்ளைகள் ஆகலை, ஏனென்றா அவங்க கசப்பான கனியை கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார், ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு 3 வருஷமாய் கனி தேடுறார். நம்ம நட்டுட்டார். எங்கே நட்டுட்டார், நம்மளை கொண்டாந்து எங்கே நட்டுட்டாரு, திராட்சை தோட்டத்தின் நடுவிலே நட்டுட்டார். ஹல்லேலூயா. அங்கே நட்டுட்டு நம்மகிட்ட தான் கனி பார்க்குறார். என்ன பார்க்குறார், நம்மகிட்ட கனி எதிர்பார்க்கிறார். எத்தனை வருஷம் எதிர்பார்க்கிறார், 3 வருஷமாக. 3 வருஷம்னா இளம் பிராயத்திலே கனி தேடுறார், வாலிப பிராயத்திலே கனி தேடுறார், முதிர் வயதிலே கனி தேடுறார். இந்த 3 பிராயத்தில் நீ கனி கொடுக்கல. எப்போ கொடுக்கல, இளம் பிராயத்தில் விளையாடிட்டு இருப்பீங்க, வாலிப பிராயத்தில் கண்கள் நிச்சை மாம்சத்தை நிச்சை ஓடிக்கிட்டு இருக்கு, முதிர் வயதில் காது கேட்கலையா, பாட்டு பாட முடியல, பல்லெல்லாம் கொட்டிடுச்சு, சாப்பிட முடியல, சுகர் வந்துடுச்சு, முதிர் வயதிலும் கனி கொடுக்கல.
3 காலத்திலே கனி கொடுக்காவிட்டால் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்திலே இந்த அத்தி மரமாகிய புறஜாதியாரை நட்டு 3 வருஷமாய் கனி தேடுறேன், ஒன்றும் காணவில்லை, இதை வெட்டி போடு. அப்போ அந்த தோட்டக்காரன் பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும்ப்பா, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடட்டும், அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ளே கனி தரலாம், போட்டுடலாம். இந்த நியூ இயர் பார்க்கட்டும், அடுத்த நியூ இயர்க்குள்ளே ரட்சிக்கப்படலன்னா போட்டுடலாம், வெட்டி போடலாம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கூட ஒத்துக்கலை. என்ன சொன்னார்? கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்றார். அப்போ இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். சரி, இப்போ என்ன கனியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நாம் பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே கனி எதிர்பார்க்கிறார். முதலாவது கனி ஏசாயன் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:8 வாசிக்கலாம். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து. என்ன கனி தந்துருச்சா? ரட்சிப்பின் கனி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரட்சிப்பின் கனி. இப்போ நம்ம போகிறோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க எதிர்க்க, நம்ம என்ன கேட்போம்? என்ன கேட்பான்? எந்த சர்ச்சுங்க சொல்லுவாங்க. ஆட, இந்த சர்ச்சா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன கனி அது? ரட்சிப்பின் கனியை தந்தது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் கனி என்றால் என்ன? ரட்சிப்புனா என்ன? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்க. பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிப்புனா என்ன? என்ன ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? ரட்சிப்பிலே பல விதமான படிகள் உண்டு. அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர் 16:31 வாசிங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஐயா, ப்ரே பண்ணும்போது கேட்டேன், நீ வந்துட்ட, உன் புருஷன் எங்க? ஆண்டவர் சமாரிய ஸ்திரியை என்ன கேட்டார்? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு கேட்டார் இல்லையா? யார் அழைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு? ஒரு டாஸ்மாக் கடையில் இருப்பார்யா, காலையில் சினிமா தேட்டரில் இருப்பார், பீச்சில் இருப்பார், தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது சாக்கடையில் உருண்டுன்னு இருப்பார் இல்லையா? நீயும் உன் வீட்டாரும். பையன் எங்க? ஐயோ, பையன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், பல தொல்லை கொடுக்குறான். காரணம் என்ன? உன்னுடைய ஜபம் பத்தலை. என்ன பத்தலை? உன் ஜபம் பத்தலை, உன்னுடைய பைபிள் வேத வாசிப்பு பத்தலை, உன்னுடைய ஸ்தோத்திரம் பத்தலை, உன்னுடைய துதி பத்தலை, போதலை, ஆண்டவர் சமூகத்துக்கு போல இல்லையா? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரமா வந்தது, பயங்கர பேய் பிடிச்சிருந்தது. கை வச்சு ஜெபம் பண்ணணும், பிசாசு ஓடிடுச்சு. உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. அது சொல்லுது, 30 வருஷமாக பிசாசு என்னை போராட்டம் விடமாட்டதையா. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போதே சொல்லுது, அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகாதன்னு சொல்லிச்சு. வீட்டு வாசலில் வந்தது ஜீசஸ் நேம், உளுந்து பேய் ஓடிச்சு. சொல்லுது, குறி சொல்கிற ஆவி, ஐயா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியல ஐயா, நெருப்பு எரியுது ஐயா. பார்த்தீங்களா? அப்போ அதுதான் ரட்சிப்பு. நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ இயேசுவை விசுவாசிப்பதனால் ரட்சிப்பு. இரண்டாவதாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இரண்டாவது ஸ்டெப் ரட்சிப்புல. இரண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னது? இயேசுவை விசுவாசி. எல்லாரும் தான் விசுவாசிப்பான். நான் வரும்போது ஒரு ஐயர் அவன் சொல்கிறான், நானும் இயேசுவை விசுவாசிப்பேங்க. ஒரு சொல்கிறேன், நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், நானும் கேக் சாப்பிடுவோம். நீ கேக் சாப்பிட்றதுனால கிறிஸ்தவனாக மாற முடியாது இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு கேக் வாங்கிட்டா நீ கிறிஸ்தவனாய் மாறிட முடியாது, ரட்சிக்கப்படணும் இல்லையா? அப்போ அவங்களும் சொல்லலாம், நாங்களும் கிறிஸ்துவுக்கு இயேசுக்கு வந்து வாழைப்பழம் வைப்போம், தேங்காய் உடைப்பான். அவருக்கு தேங்காய் வாழைப்பழம் பிடிக்காது, அவர் மீன் சாப்பிட்ற ஆள்.
அப்பத்தையும் மீனும் சாப்பிட்றவர் அவருக்கு போய் தேங்காய் பழம் வாழைப்பழம் வச்சுன்னா உன் மேலே கோவப்படுவார். அல்லேலூயா. அப்போது நன்றாக கவனிங்க, ரட்சிப்பில் பல விதமான படிகள் உண்டு. அப்போ ஆண்டவராக இயேசுவை நீ முதல் நாள் வாயினால் அறிக்கை செய்யணும். இரண்டாவது, அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோரிருந்து உயிரோடு எழுப்பினார் என்றால் ரட்சிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆஸ்திரேலியா தேசத்தில் நிறையா இஸ்லாமியர்கள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். ஈசா நபி, ஈசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம். அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க பயப்படுவாங்க. ஈசா நபி வந்தாதாயா நீங்கள் உங்களை எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஈசா நபியை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் தான் வந்து என்ன செய்ய போகிறார்? பிசாசை அழிப்பார். அவர் தான் வந்து என்ன செய்வார்? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போவார். இன்னும் அல்லாஹ் யாருன்னே உனக்கு தெரியாது, முகமது நபி யாருன்னே தெரியாது, அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இயேசுவை எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க தவிர, ஆனால் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாகமான் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்றார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5:15 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனிதனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் புறஜாதியான், சீரியா நாட்டு தேசத்திலே ஒரு புறஜாதியான், குஷ்டரோகி, வெண்குஷ்டம் வந்தான். வந்து பார்த்தான், சொன்னான், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நல்லாயிடுவேன். நிறைய பேர் ஞானஸ்தானமே எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவன் சொன்னான், 7 முறை நீ போய் யோர்தானில் ஸ்நானம் பண்ணுனா. அவன் சொன்னான், ஐயோ இந்த யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடுறதுனால தண்ணி மஞ்சள் கலராக இருக்கும். அவன் பயந்துட்டான், இதில் போய் மஞ்சள் கலர் தண்ணியில் குளிக்க சொல்கிறாரு. அப்போ தான் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா அவன் பெரிய காணிக்கை கேட்டால் கொடுத்துருப்பில்ல, சும்மா போய் 7 தாட்டி முழுகியான்னு. 7 தாட்டி முழுகணுன்னா மாம்சம், சிறுபிள்ளை மாம்சமாச்சு. உடனே கூட்டத்தோடலாம் வந்தான். வந்து எலிசாவின் முன்னாடி நின்று, ஐயா இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வரணும். சில பேர் வந்துடுவாங்க, ஐயோ மச்சான் பொங்கல் வைக்க கூப்பிட்றான். ஒரு அம்மா அப்படி தான், நல்லா கவனிங்க, பயங்கர பேய் காளி இருந்தது, அது மேலே பத்திரகாளின்ச்சு. நான் சொன்னேன், கெட் அவுட், போயிடுச்சு. எனக்கு இன்னும் யாருன்னே தெரியாது, நீ யூ கோ கெட் அவுட். இந்த லேடி இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்துடுச்சு, நீ போயிடணும், இந்த சர்ச்சுக்குள்ள உனக்கு இடம் இல்லை, கெட் அவுட்னா போயிடுச்சு. அந்த அம்மா நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆனவுடனே ஞானஸ்தானம் எடுத்துக்குமானா, ஐயா மெதுவாக எடுத்துக்கிறீங்க ஞானஸ்தானம், எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து எடுக்கிறான். அவர் பயங்கர தண்ணி, அவர் எப்போ சேர்த்து எடுக்கிறது, இது தள்ளி தள்ளி போடுது அந்த அவருக்காக. சரின்னு மச்சான் என்ன பண்ணியிருக்காரு, சொந்த தம்பிக்காரன், பொங்கல் வைக்கிறோம் சும்மா தூரத்தில் வந்து பாருன்னு போயிடுச்சு பொங்கல் வைக்கிறது. இது என்ன பண்ணிச்சு, பொங்கல் வச்சு ஆடு வெட்டுவாங்களாமே, எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு காசு கொடுத்துச்சு பாருங்க. காசு கொடுத்த அடுத்த நிமிஷம் மறுபடியும் அந்த பேய் வந்துச்சு. அதுக்கு என்னன்னாக்கா, எனக்கு பொங்கல் வைக்க நீ காசு கொடுத்தல, நீ அப்போ என் மேலே உனக்கு என்ன இருக்குது, ஆசை இருக்குது உன் மேலே. மறுபடியும் வந்து ஏறிச்சு. மறுபடியும் அந்த அம்மா வருது, வரும்போதே ஆடின்னு வருது. அப்போ கேட்டால், என்னம்மாண்ணா நாங்கள் 7 பேர் இருக்கிறோம் உள்ளன்னு. ஒன்று போயிட்டு என்ன ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேம்மா, இப்போ நான் 7 துரத்துவேன், மறுபடியும் பொங்கல் வைப்பேன். 7 என்ன ஆகிடும், 14 ஆகிடும். அப்புறம் மறுபடியும் 14 துரத்தி மறுபடியும் நீ பொங்கல் வச்சினா என்ன ஆகிடும், 14 28 ஆகிடும். அப்புறம் 28 56 ஆகிடும். அதனால் வானா நீ போயிடு. ஒரு வேலையில் சொல்லுமா. அப்போ இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும், அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அடுத்ததாக அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இல்லையா. யூதர்கள் நம்பலை, ஏசப்பா உயிரோடு எழும்பல நம்பலை. என்ன சொன்னாங்க, சீசர்கள் அவரை களவாடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் தான் சொல்கிறாங்க, ஈசா நபியை கொல்ல முடியாது, ஈசா நபி பரலோகம் போயிட்டார். எப்படியா பரலோகம் போவார்? அப்போ முகமது நபி எங்கே இருக்கார்? அவன் செத்து சுண்ணாம்பாயிருக்காரு இல்லையா. ஏசப்பா எங்கே இருக்கார்? அப்போ யோசிக்கிறான், ஆமாம் முகமது நபி செத்து அவரோட கல்லறை இருக்குது, ஏசப்பாவுடைய கல்லறை எப்படி இருக்குது, திறந்து காலியாக இருக்குது, அவர் மேலே போயிட்டார். அப்போ தான் நம்புகிறான். ஒரு அலையிலே சொல்லுவான். சரி, முதலாவது கனி என்ன கனி?
ரட்சிப்பின் கனி. என்ன கனி தேடினார்? ரட்சிப்பு. இரண்டாவதாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரண்டாவது ஒரு கனியை தேடுறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்போ முதல் கனி என்ன? ரெண்டாவது கனி மனம் திரும்பிட்டாயா? என்ன திரும்பிட்டாயா? மனம் திரும்புதுன்னா என்ன? எத்தனை பேர் மனம் திரும்பிட்டீங்க? பயப்படுறீங்களா? கை வைத்தாலே சொல்லுங்க. மனம் திரும்ப 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுமா? எங்க இருந்து வந்துட்டீங்க எல்லாரும்? எங்க குலதெய்வம் ஒருத்தர். எங்கேயா இருக்குது குலதெய்வம்? அதுவும் அந்த காரில் நிற்குது பாருங்கள், ஊருக்கு முன்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு, பெரிய மீசை வச்சுருக்கு, 2 மீசையில் எலுமிச்சம்பழம் இருக்கும், அந்த கத்தியில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும். கடா வெட்டுவோம், கோழி தான் சாப்பிடும், நான் வெஜிடேரியன். அது அல்லேலூயா. எதை விட்டு திரும்பினீர்கள்? விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்பி வருக. அல்லேலூயா சொல்லுவோம். ஜீவனுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பினீர்கள். அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஆக இரண்டாவது கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 4:1 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே நீ உனக்கு மனசாய் இருந்தா என்னிடத்தில் திரும்பு, இல்லாட்டி நீ வற்புறுத்த வேண்டாம். யாரையும் ஆண்டவர் வற்புறுத்தி மதம் மாற்றம் செய்ய முடியாது. இவனுங்கெல்லாம் சொல்றாங்க மதம் மாற்றம் ஒருத்தரையும் பண்ணவே முடியாது இல்லையா? இட்லி சாப்பிட்றவங்கள தோசை சாப்பிட வைக்க முடியுமா? இல்லையா? பரோட்டா சாப்பிட்றவங்களை இட்லி சாப்பிட வைக்க முடியுமா? முடியாது. பிரியாணி சாப்பிட்றவங்க லெமன் ரைஸ் சாப்பிட கொடுத்தா என்ன சொல்லுவார்? வேணாம். அதே போல் மனம் மாற்றுதல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? மனம் திரும்புதல் என்ன? உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிடு. அப்போ என்னையா அருவருப்பு நம்மக்கிட்ட இருக்கு? அருவருப்பு இருக்கா? நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், வெள்ளை ட்ரெஸ் போடுறவங்க, எங்கள்கிட்ட ஒரு அருவருப்பு இருக்காதையா. பக்கத்து வீட்டில் வந்து கேட்டு பாருங்கள், தெரியும். நாங்கள் குழா தண்ணி பிடிக்கும் போது கேளுங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு தெரியும். இல்லையா? நல்லா இங்கே ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க, சண்டை பிடிக்கும் போது அதை விட பவர்ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசுவாங்க. நாங்கள் அப்படி தான் நானும் பாஸ்டரும் போனோம். வழியில் லாரி வந்துடுச்சு, தண்ணி பிடிக்கிறாங்க, பயங்கர அந்நிய பாஷை கேட்குது, சத்தம். இது நம்ம சர்ச்சை பிலிவர் மாதிரி சவுண்டு கேட்குது. எங்களை பார்த்து தான் அந்த குடத்தை எடுத்து மூஞ்ச மறைக்குது. நாங்களும் மறுபடியும் சுற்றி பார்க்குறோம், அந்த குடத்தை மறைச்சிக்கிட்டே இருக்குது. தோத்திரமானவனை குடத்தை கீழே போட்டுச்சு. அல்லேலூயான. அவ்வளோதான். ஐயா தெரியாமல் பேசிட்டேயா, ரொம்ப அழகாக பேசுகிறீங்களேம்மா அந்நிய பாஷை. சர்ச்சில் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறீங்க, அதை விட இங்கே இன்னும் நல்லா பேசுகிறீங்களே. அல்லேலூயா. ஆக அருவருப்புகள் நம்மிடத்தில் என்ன இருக்கு? வாசிங்க. நீதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அருவருப்புகள் காணப்படுகிறது. வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. 7 காரியம் அருவருப்பானது என்னவென்றால் அவையாவன மேட்டிமையான கண். முதலாவது, உங்க கண்ணில் எப்படி இருக்கு? மேட்டிமை. சொல்றான், நான் பெரிய இந்த ஜாதிகாரங்க. நான் என்ன ஜாதி? இந்த ஜாதி கிறிஸ்தவர்கள் இல்லையா? அப்போ அவன் பெருமை. இன்னொன்று, நான் பணக்கார கிறிஸ்தவன். மேட்டிமையான கண்கள். பொய் நாவு. அது நம்ம யார்கிட்டையுமே கிடையாது. பொய் நாவு கிறிஸ்தவங்கிட்ட பொய் நாவே இருக்காது. பொய் நாவு. மூன்றாவது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கைகள். துராலோசனை பிணைக்கும் இருதயம்.
துர் ஆலோசனை. இங்கேருந்து ஊருக்கு செலவு பண்ணிட்டு போவாங்க, அங்கே போனால் ஊரே ரெண்டு பட்டுரும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அங்கே ஊருக்குள்ளே பங்காளி சண்டையை உண்டு பண்ணிட்டு வந்துடுவாங்க. துராலோசனையை பிணைக்கும் இருதயம். அடுத்தது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். நல்லது செய்யறதுக்கு நடந்து போவான், கெட்டது செய்யறதுக்கு விரைந்து ஓடும் கால்கள். அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சிகள் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணு. அதுதான் பண்றான் இன்னைக்கு ஃபுல்லா. ஒரு சர்ச்சுக்கு போனோம், இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் கேட்டால் எங்கள் பங்காளிங்க அந்த பக்கம் இருக்காங்க, ஐயா அவங்க கிட்ட பேச மாட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தும் பொழுது உன் சகோதரத்தில் ஒப்புரவாய் கொண்டு வா. நீ என்னக்கா பங்காளி இந்த பக்கம் திரும்பி இந்த சவுத்துக்கிட்ட படுத்துட்டு இருக்கு, கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். அந்த பங்காளி அந்த சவுத்தில் ஒட்டி அவன் அங்கே தூங்கிட்டு இருக்கான். இவன் அவனை பார்க்க மாட்டான், அவன் இவனை பார்க்க மாட்டான். ஆனால் ஆண்டவரே என் பங்காளியை எப்படியாவது என் கண்ணிலேருந்து மறைச்சிருங்க, என் பங்காளி எப்படியாவது இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் சகோதரருக்குள்ளே இதுதான் என் அக்கிரமம். இந்த அக்கிரமம் நம்மகிட்ட இருக்கா? இது அக்கிரமம் இருந்தால் நான் மனம் திரும்பலை இல்லையா? என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே நீ திரும்புறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்றார். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அக்கிரம நினைவுகள் இருக்கப்பா, அதை எடுத்துரு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தாலும் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்பல் மெய்யான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் இல்லையா? அதுதான் அவன் சொல்கிறான், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னார். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லாதீங்கன்றார். அல்லேலூயா. 2வது கனி என்ன கனி? 1வது கனி, 2வது கனி, 3வது கனி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3 கடைசி 17 வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பியவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. 3வது கனி என்ன கனி? நீதியின் கனி. அப்ப நீதியின் கனின்னா என்ன? நீதி என்றால் என்ன? 2 விதமான நீதிகள் இருக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:3 என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் தேவ நீதியை அறியாமல் இருக்கு. இப்போ 2 விதமான நீதி இருக்கு. ஒன்று என்ன நீதி? தேவ நீதி. இன்னொன்று சுயநீதி. சுயநீதினா என்ன தெரியுமா? எங்கள் தெருவில் வந்து என்னை கேட்டு பாருங்க, சின்ன பிள்ளைய கூட கேளுங்க சொல்லிடுவோம். நாங்கள் போய் கேட்குறோம், அவர் யாருன்னே தெரியாதுங்கன்றோம். ஏன்ப்பா நீ ஃபோன் பண்ணுறோம், ஏங்க சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுன்னு சொல்லி நீங்கள் தெரு மாறி போயிருப்பீங்கன்றார். அதே தெருவில் தான்ப்பா நிற்கிறோம், ஆனால் சின்ன பிள்ளைய கேட்டாலும் தெரிலந்து, வயசான அம்மாவை கேட்டாலும் தெரியலந்து, கடையில் கேட்டாலும் நீ யாருன்னே தெரிலன்று. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தெருவில் வந்து எந்த தெருவில் கேளுங்க, என் பேரை சொன்னுங்க, எல்லாம் தெரியுன்றோம். அது என்ன நீதி? அப்படின்னா என்ன? பெருமை இல்லையா? சுயநீதி. ஆனால் தேவநீதி, தேவநீதி என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு யோர்தானில் வரார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறார். இயேசு வரார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு வந்து யோவான் இடத்துல கேட்கிறார், அப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடு. வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். பாத்தீங்களா? யோவான் சொல்றார், ஐயோ ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு போய் நான் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், நீ மண்ணுருவாய் வந்துங்க, உங்களுக்கு போய் நானும் ஞானஸ்தானம் கொடுக்குதா? ஐயோ முடியாதுண்ணா. இயேசு என்ன சொல்றார்? இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது
நமக்கு ஏற்றதாக இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரே ஞானஸ்தானம் எடுத்துட்டார், ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கோம். யோசித்து பார்த்தீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் தேவ நீதியை நிறைவேற்றும் என்றால் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா தேவ நீதியை நிறைவேற்ற இல்லை. ஞானஸ்தானம் என்பது என்ன, எதற்காக ஞானஸ்தானம் ஆண்டு இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்திலே 3 விதமான ஞானஸ்தானத்தை கை கொள்ளுகிறார்கள். ஒன்று குழந்தை ஞானஸ்தானம், 2வது தெளிப்பு ஞானஸ்தானம், 3வது முழுக்கு ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம் சொல்லுங்கள்? ரோமன் கத்தோலிக்கர்கள், ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அவர்கள் என்ன செய்வாங்க? குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. இன்னொன்று பிலாத்து கை கழுவிடுது போல் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து உங்களை கை கழுவி விட்டேன்னு ஒரு ஞானஸ்தானம், அது தெளிப்பு ஞானஸ்தானம். 3வது ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? முழுக்கு ஞானஸ்தானம். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் எந்த ஞானஸ்தானம் எடுத்தார்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன ஸ்நானம்? முழுக வேண்டிய ஸ்நானம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால் நம்மை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? அப்ப என்ன ஞானஸ்தானம் சொல்லுது பைபிள்? முழுக்க ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அதுதான் நீதியின் கனி. என்ன கனி? முதலாவது கனி என்ன கனி? முதலாவது கனி, 2வது கனி, 3வது கனி. அப்போ 3 கனி யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட 3 கனி இருக்குது? ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை வைத்துங்க. இப்போ உங்கள்கிட்ட முதல் கனி இருக்குது. மனம் திரும்பினவங்க கை வைத்துங்க. உங்கள்கிட்ட எத்தனை கனி இருக்குது? 2 கனி இருக்குது. 3க்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க கை வைத்துங்க. உங்கள்கிட்ட எத்தனை கனி இருக்குது? 3 கனி. அல்லேலூயா சொல்லுமா? இப்போ 4வது ஒரு கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஆவியின் கனியோ. ஆவியின் கனி யாருமா? நல்ல டக்குன்னு எடுத்துட்டீங்க, வாசிங்க. அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆவியின் கனியோ ஒரே கனிதான், ஆனா 9 விதமான குணாதிசயம் இருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ வரும், இங்கே அந்நிய பாஷை, பைப்பில் தண்ணி பிடிக்கும் போது அது ஒரு அந்நிய பாஷை, இந்த பாஷை இது ஆவியின் கனி இல்லை. இங்கே வரும்போது நல்லவங்களாக இருப்போம். வீட்டு பக்கத்துக்கு ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போவாங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை அவள் பண்ணுற அட்டகாசம் இருக்குது. புருஷன் பொண்டாட்டி சண்டை, வீட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது, வீட்டு பக்கத்தில் நிற்க முடியாது, ஒரே கெட்ட வார்த்தை, ஜன்னலெல்லாம் அடைச்சிருவோம். இது ஆவின் கனி இல்லை. அல்லேலூயா. ஆவின் கனியிலே 9 விதமான சுவை. அன்பு, அன்பில்லாதவன் தேவனை அறியான் இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பூரண அன்பு பயத்தை. இப்போ ஒரு அம்மா வருது, ஐயா சுடுகாடு வழியாக வரணும், அதனால் சர்ச்சுக்கு வர முடியாதியா? ஏம்மா, உயிரோடு இருக்கவனு தான் ஏதாவது பண்ணுவான், அவன் செத்து சுண்ணாம்பாக இருக்கிறான், அவன் என்ன ஒன்று பண்ண போகிறான்? சுடுகாடு வழியாக வர பயப்படுறேன். இல்லையா, பேய் பிசாசு நடமாடும். பூரண அன்பு பயத்தை. ஒரு அம்மா, ஐயா பக்கத்து ரூமில் போய் லைட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஜன்னல் திறந்து ஸ்க்ரீன் வெள்ளை ஸ்க்ரீன் ஆடின்னு இருக்குது, ஐயோ பேய் பிசாசு வரும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தரணும் இல்லையா? பூரண அன்பு பயம் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ மெய்யான அன்பு நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டு சொன்னார், உன்னை போல் பிறனை நேசி. கல்யாணத்துக்கு போகிறோம், மாப்பிள்ளை சோப்பா கருப்பான்னு கூட பார்க்க மாட்டோம், நேராக பந்தியில் உட்காருவோம். வந்தது சொல்லுவோம், எலும்பில்லாத பீஸா போடும்.
ஏயா ஒரு பீஸ் நல்ல பீஸே இல்லையா, போடியா இன்னொரு. முதல்ல எதை பார்க்கணும்? மனுஷனை பார்க்கல, பூரண அன்பு இல்லை இல்லையா? தன்னை போல் பிறனை ரேசி, பக்கத்து இலையை தான் பார்ப்போம். ஐயோ அவனுக்கு எவ்வளோ பெருசு, என்னையா பக்கத்து இலையை பாரியா, என்னையா அன்பே இல்லையா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் இல்லையா? அன்பிலே பயம் இல்லை, அன்பு பொறாமை கொள்ளாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? பக்கத்து இலையில் பார்க்குறோம், அவன் பீஸ் பெருசாக இருக்குது, பொறாமைப்படுறோம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டான், அதே பைக் நான் வாங்கணும். ஒரு புடவை இங்கே வந்து பார்க்குறாங்க, நல்ல கம்மல் எங்கே வாங்கினீங்க, நல்ல புடவை ஜரிகை நல்லா இருக்கு, இதுதான் பேச்சு இல்லையா? ஆக இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆக பூர அன்பு. அதனால்தான் ஆவின் கனி, ஆவின் கனியிலே 9 விதமான சுவை இருக்குது, 9 விதமான வரங்கள் இருக்குது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 9 விதமான எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவிகளினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதுக்கும், வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்படுகிறது. இது அவனவன் பிரயோஜனத்துக்கதாக அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இந்த 9 வரங்களிலே ஒரு வரம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு பெரிய பிசாசு கோயில் ஒன்று இருக்குது, அது பேரே எனக்கு ஞாபகம் வரல, மேல்மருவத்தூர் தெரியுமா? அங்கே ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார் என்ன, போய் ப்ரேயர் பண்ணுறோம், ஜபம் பண்ணவுடனே 3 பேர் தலையை விரித்து போட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நல்லா தானே வந்தாங்க, ஏன் 3 பேரும் தலையை விரிச்சிட்டாங்க? பாஸ்டர் சொல்கிறார், ஐயா 3 பேருக்கும் கொஞ்சம் என்ன இருக்கு, ஆட்டம் ஆடுவாங்க ஐயா. நான் ஒன்றும் சொல்ல, ஜீசஸ் நேம் எல்லாம் அமைதியாக இருங்க. ஒன்று போய் இந்த மூலையில் தலையை முட்டிக்கிச்சு, இன்னொன்று அந்த மூலையில் தலையை முட்டிச்சு, இன்னொன்று பின்னாடி போய் தலையை முட்டிச்சு. ஒரு அலையிலே சொல்லுமா? இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்மிடத்தில் வரங்கள் இருக்கும்போது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. ஜபம் பிடிச்சதும் 3 வந்து நிற்குது, கூட்டிட்டு வந்துட்டாங்க, வரமாட்டேன்னு பிடிச்சி இதுன்னு வராங்க. ஐயோ நாங்கள் வரமாட்டோம். வந்து நின்னதும் சொன்னது, ஒன்று சொல்லுது நான் முப்பாத்தம்மான்து, இன்னொன்று நாகாத்தம்மான்து, இன்னொன்று பத்திரகாளின். எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியாது, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன், எனக்கு தெரியாது. அது சொல்லுது எங்களை சீக்கிரமாக அனுப்பிச்சிடு. ஏன்? உனக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாருப்பா, பெரிய கத்தி வச்சுருக்காரு, சீக்கிரம் அனுப்பிச்சிடுப்பா. இல்லை கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவரை பாருங்கள் சொல்லுது. கண்ணை மூடிச்சுங்க, பார்க்க முடியல. உனக்குள்ளே ஒரு நெருப்பு பெரியதுப்பா, சீக்கிரமாக அனுப்பிச்சிடுன்னு. பார்த்தீங்களா? சரி போங்கன்னு 3 பேரும் நேராக போய் வாசலில் தலையை வச்சு இந்த முடியெல்லாம் அப்படி தூக்கி போட்டாங்க. 3 பிசாசும் ஓடிச்சு. அப்போது பிசாசுகள் தெரியுது நமக்குள்ளே என்ன இருக்கு, ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அதுதான் அபிஷேகம் இல்லையா? உன்னை பார்த்து பேய்கள் நடுங்கணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து வியாதிகள் ஓடணும். சுகர்லாம் பாட்டிலில் தான் இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சுகர் எங்கே இருக்கணும்? காப்பி தூள் எங்கே இருக்கணும்? பாட்டிலில் இருக்கணும். டீ தூள் எங்கே இருக்கணும்? டப்பாவில் இருக்கணும். நம்ம மேலே ஏற்றிக்கூடாது இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? வியாதிப்பட்டிருக்கேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை, அந்த ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் டெய்லி பிரியாணி சாப்பிட்லாம். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை. அல்லேலூயா. பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் வந்தான்,
கூடவே ஒருத்தன் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரார். அவர் ஆஸ்திரேலியாவில். என்னங்க சார், பெரிய கோட்டீஸ்வரன் சார், நீ என்னப்பா சூட்கேஸில் வச்சுக்க? சார், அரிசி வறுத்து எடுத்துன்னு வந்துடுறேன் சார், சுடுதண்ணி இருக்குது சார். அவர் உப்பு போடாமல் அந்த அரிசியை சுடுதண்ணியில் போட்டு அதுதான் சார் குடிப்பார். அடாப்பாவி, இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், ஆனால் என்ன முடியல, சாப்பிட முடியல இல்லையா? நம்ம டெய்லி பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கல்ல, அல்லேலூயா சொல்லுமா? உன் கையின் பிரயாசையை நீ சாப்பிடுவாய், அல்லேலூயா சொல்லுமா? ஆக முதலாவது கனி என்ன கனி, ரெண்டாவது கனி, மூன்றாவது கனி, நாலாவது கனி, ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்போ அஞ்சாவது ஒரு கனியை பார்ப்போம். கொலேசியர் 1:10 வாசிப்போம். கொலேசியர் 1:10 சகலவித நற்கிரிகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஹல்லேலூயா. சகலவித நற்கிரிகளாகிய கனிகள், நல்ல கிரியை. ஐயோ, அந்த கிறிஸ்தவங்க அவங்க வீட்டுக்கு போங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லவங்க. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு போவாங்க, திங்கக்கிழமை சனிக்கிழமை ஐயோ அவங்க பண்ணுற அட்டகாசம், அவங்க நல்ல கிறிஸ்தவம். ஆக நற்கிரிகள் ஆகிய கனிகளை தந்து. ஏன் நற்கிரிகள் சொல்கிறார் தெரியுமா? இந்த கிரியைகள் தான் மேலே வரும். நீ என்ன கிரியை செய்கிறியோ இல்லையா? வெளிப்படுத்தல் 14:13 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14:13 என்ன சொல்கிறது? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அல்லேலூயா சொல்லுமா? இல்லையா? ஒரு புத்தர் ஒரு வீட்டுக்கு போனார். ஒரு கதை. அந்த வீட்டில் ஒரு அம்மா ஒருத்தர் பெரியவர் செத்துட்டார். அப்பா செத்துட்டார். மனைவி அழுகிறா, பிள்ளைங்கள்லாம் அழுகிறார். அப்போ புத்தர் சொல்கிறாரு, ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு, இந்த தண்ணியை யாராவது குடிப்பீங்களா? ஏன், இந்த தண்ணியை நீ குடிச்சிட்டின்னா நீ செத்துருவ, அவர் உயிரோடு வந்துடுவார். அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த பையன் கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் இருக்குது. அம்மா சொல்லுது, அவன் நேரம் வந்துச்சுங்க, செத்துட்டான். என் பேர பிள்ளைங்களாம் என் மேலே ரொம்ப ஆசையாகுது, நான் குடிக்க மாட்டேன். மனைவி சொல்கிறா, இல்லைங்க, அவர் டைம் வந்துச்சுங்க, அவர் போயிட்டாருங்க, நான் வேறு கல்யாணம் கூட பண்ணிக்குவேன். அவளும் குடிக்க மாட்டேன்றான். பையன் சொல்கிறான், அப்பா அவர் வேலையெல்லாம் கடன்லாம் முடிச்சிட்டாருங்க, போட்டுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சின்ன வயசு வாலிபம். அப்போ கடைசியில் புத்தர் சொல்கிறாரு, உங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட யார்கிட்ட உண்மையான அன்பு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ மனிதர்கள் அன்பு மாயையானது. கிரியைகள், மனுஷருடைய கிரியைகள் நல்ல கிரியைகள் இல்லை இல்லையா? அதனால தான் சொல்கிறார், ஒருவன் மரிக்கும் பொழுது அந்த கிரியைகள் அவனோடு கூட போகுமா. அது கிரியைகள் தான் போகுது, வேறு ஒன்றுமே போகல, யாரும் வரல. ஏன் இந்த கதை புத்தர் சொன்னார்னாக்கா, அவன் செத்துட்டான், கூட மனைவி சாகிறதுக்கு தயாராக இல்லை, பையன் சாகிறதுக்கு தயாராக இல்லை, பெற்ற தாய் சாக தயாராக இல்லை இல்லையா? ஆனால் என்ன கூட போடுது, என்ன கூட போகுது? கிரியைகள் அவனோடு கூட போகும். அல்லேலூயா. நீ என்ன கிரியை செய்கிற, ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. நீ எவ்வளோ காணிக்க போடுற, டொக்குன்னு 2 ரூபா காயின் போட்டினா அதுவும் பார்க்குறார், எழுதுவார். ஓ, இன்றைக்கி 2 ரூபா தான் காயின் போட்டது, டமார்னு உண்டியில் சத்தம் கேட்குது, எல்லாம் எழுதுவார். ஏனென்றால் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கும்போது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நீ லேட்டாக வந்தால் கூட அதில் எழுதுகிறார் ஆண்டவர். இன்றைக்கி இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 7:30 மணிக்கு, நீ 8:30 மணிக்கு வந்த, நீ 8:45 வந்த. சில பேர் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது வந்த.
சில பேர் நாங்கள் எல்லாம் பாஸ்டர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணார், நீ வந்து அழகாக உள்ளே உட்காந்துட்ட. ஏசப்பா அதை எழுதுறார். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அவரவர்கள் தங்கள் கிரிகளின்படியே புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறபடியே நியாய தீர்ப்படைந்தார். அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, பார்க்குறாரு இல்லையா? நீ என்ன செய்கிற, என்ன பண்ணுற, என்ன தர, என்ன கொடுக்குற, எல்லாம் அவர் எழுதுறார். பாஸ்டருக்கு தெரியாது ஒன்றும், பாவம். அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவார், நீ வந்து உட்காந்துக்கிற இல்லையா? ஏசப்பா பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அதுதான் சகல விதமான நற்கிரிகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விரித்தடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான். ஏசப்பா சொல்லணும், ஐயோ இந்த மகன் எனக்கு பிரியமானவள், அந்த மகன் எனக்கு பிரியமானவன், அவள் எனக்கு பிரியமான மகள். ஆண்டவர் சொல்லணும், அவளை எழுப்பாத தூங்கட்டும், அவளை என்ன செய்ய, என் பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதிருங்க, ஏன்னா அவள் கனவுல நான் பேசுகிறேன்றார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்கணும். இந்த 5 கனிகள். அதனால தான் ஆண்டவர் ஓமி சொன்னார், ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு 3 வருஷமாய் கனி தேடினான். இளம் பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே, முதிர் வயதிலே கனி தேடினான், ஒன்றும் காணவில்லை. பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இது பாரு, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நினச்சேன், ஞானஸ்தானம் எடுக்கலை. அடுத்தது ரட்சிக்கப்படும் நினச்சேன், ரட்சிக்கப்படல. ஞானஸ்தானம் எடுக்கலை, பரிசுத்த ஆவி பெறலை, நல்ல கிரியை செய்யலை, நிலத்தையும் கெடுக்கிறதுனார். நிலத்தை கெடுக்கிறதுனா சபையில் வந்தாலும் பிரச்சனை பண்ணுது, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுது, வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை பண்ணுது. அதனால் இதை வெட்டி போடுன்றார். ஏசப்பா சொல்கிறார், இந்த வருஷம் இருக்கட்டும்ப்பா, கனி கொடுத்தால் சரி, கடாவிட்டால். அப்போ ஆண்டவர் திராட்சை தோட்டமாகி இஸ்ரவேலின் நடுவிலே புறஜாதியாராக நம்மை நட்டு நம்மிடத்திலே 5 கனிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும், நல்ல கிரியைகளை பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது, ஆகதான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த 5 கனிகள் இல்லாவிட்டால் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா சொல்லுமா? பிதாவாகிய தேவன் கனி தேடின போது குமாரன் என்ன செய்தார்? பரிந்து பேசினார். குமாரன் கனி தேடி வந்தார். மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு கனி தேடி வந்த பொழுது ஒரு கனியும் எங்கே போகிறார் பாருங்களேன், வாசிப்போம். மார்க் 11. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமான் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்க, வந்தார், அவருக்கு பசி உண்டாயிற்று. 1000 ஜனங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பங்கிட்டு தேவாதி தேவன், அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் திராட்சை தோட்டத்துக்கு போல எங்க வந்தார்? தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் ஏதாயில் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இலைகளை அல்லாமல் வேறு. இயேசுவையே ஏமாற்றின புறஜாதியாராகிய நாம் இயேசுவை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இலைகளே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஏசப்பா கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன சொன்னார்? இது முதல் ஒருவனும் ஒரு காலும் கனியை புசியாதிரு கடவன். வாசிப்போம். அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். ஏசப்பா கோபம் வந்துடுச்சு. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பிதாவாகிய தேவன் கனி தேடின போது குமாரன் பரிந்து பேசினார். குமாரன் கனி தேடின போது கனி இல்லாவிட்டால் சொல்லிட்டார், ஒருவனும் ஒரு காலும் கனியை புசியார். அத்துமரம் வேரோடு பட்டு போச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அதனால தான் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறான். வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் கைத்தட்டி வரலிலே சொல்லுவோம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள்
இந்த நாள் தேவனை அண்டிக் கொள்கிறதான நாள், அவரை முத்தம் செய்கிறதான ஒரு நாள். அவருடைய பாதத்திலே முத்தம் செய்து கண்ணீரை சிந்தி முத்தம் செய்தார், ஓயாமல் முத்தம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. ஒன்றுமே கேட்கல, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கல. வந்தா, உட்கார்ந்திருந்தார், காலில் போய் விழுந்தா, அழுதா, முடியில் தொடச்சா, பரிம தைலம் பூசினா. ஆண்டவர் சொன்னார், மகளே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து கர்த்தாவே, இந்த சபையின் மேல் நீ கிருபை வைத்திருப்பா. இந்த சபைக்கு அடியனை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த சபையிலே வந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் நீ கிருபை வைத்திர ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணத்திலே இந்த சபையை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறப்பா, இந்த சபையை ஆசீர்வதித்திருக்கிறப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அருமையான பாஸ்டர் நம்முடைய கருத்தில் ஒப்படுகிறோம். பாஸ்டர் அப்பாவுக்கு பிள்ளைகளை எல்லாரையும் நம்முடைய கருத்தில் ஒப்படுகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட போவதில்லையப்பா. ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன காரியங்கள் நினைத்தார்களோ அப்பா, ஆண்டவர் என்னென்ன வாஞ்சியாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிடுறப்பா. ஆண்டவரே, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கப்பா. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், வீட்டிலே விசாரிக்கும் போது ஒரு குறைவை காண மாட்டாய் என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளெல்லாம் சந்திங்க, கையின் பிராசைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் போக்கில் வரத்தில் தேவக்கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் அதிகாரம் நாமத்தாலே கட்டுகிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பரட்சமாய் இயேசுவின் இனிய நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.